السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالت اليهود يد الله مغلولة. இந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள், யதுல்லாஹி மகலூலா, இறைவனுடைய கை கட்டப்பட்டுள்ளது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டுள்ளது. அவர்கள் சொல்லிய இந்த வார்த்தைகளுக்காக வேண்டி அவர்கள் சபிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, பல் யதாஹு மப்சூததானி, மாறாக அல்லாஹ்வினுடைய கை என்பது விசாலமானதாக உள்ளது, திறந்த வண்ணமாக உள்ளது. யுன்ஃபிகு கைஃப யஷா, அவன் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா விசாலமானவனாக வழங்கி கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். இந்த ஆயத்து இறக்கப்பட்ட காரணம், யூதர்களில் ஒரு கூட்டம் என்ன சொன்னார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை கைப்பற்றியவுடன் அங்குள்ள பின்ஹாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன் ஒருவன் சொன்னான், இந்த நபி வருவதற்கு முன்னால் நாம் செழிப்பாக இருந்தோம், நமக்கு எல்லா செல்வ செழிப்புகளும் இருந்தது, நாம் இன்னும் ஹராமான தொழில்களை ஈட்டிக் கொண்டிருந்தோம். யூதர்களுடைய வட்டி தொழிலை அந்த மதீனா முழுக்க நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த தருணம், சர்ஃபராஸ் பாய் அந்த தருணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த காரணத்தினால் நமக்கு எல்லா விதமான செல்வ செழிப்புகளும் நம்மை விட்டு போய்விட்டது. ஹந்தக், ஹைபர் போன்ற இந்த 2 போர்கள் ஏற்பட்டதனால் யூதர்கள் மதீனாவில் நிறைய தோட்டங்கள் வச்சிருந்தாங்க. இப்போ எதுவெல்லாம் பெரும் பெரும் இஸ்லாமியர்களுடைய செல்வங்களாக அறியப்பட்டிருக்கிறதோ எல்லாமே முதல்ல இந்த யூதர்கள் அங்கிருந்து வந்து நம்ம மக்களை ஆக்கிரமித்து அவர்கள் இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் செய்து மக்களை ஏமாற்றி போர்களில் இரண்டு பேருக்கு மத்தியில் மத்தியஸ்தம் செய்வதை போன்று இருந்து அங்கிருந்து எல்லா விதமான தோட்டங்கள், துறவுகள், சொத்துக்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ப நபி வந்ததற்கு பின்னால் மக்கள் தங்களுடைய சொத்துக்களை நபியிடத்தில் பைத்துல் மால்ல ஒப்படைக்கிறது, இதுவெல்லாம் இவர்களுக்கு பெரிய பின்னடைவாக இருந்தது. நபி வந்த பின்னால் இந்த வட்டி எல்லாம் ஹராம் என்று சொன்ன பிறகு மக்கள் அந்த ஹராமான தொழிலை விட்டும் அவர்கள் பின்வாங்க ஆரம்பித்தார்கள். இதுவெல்லாம் இவர்களுக்கு பெரிய அடியாக ஆனது. அதாவது இவர்களுடைய அந்த செல்வ செழிப்பை வறுமையாக மாற்றியது. உடனே இவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய கை கட்டப்பட்டிருக்குங்க. அதான் இந்த ஆயத்து, அல்லாஹ்வினுடைய கை கட்டப்பட்டிருக்கு. நம்ம சொல்லுவோமா இல்லையா, அல்லாஹ் நமக்கு நல்லா தந்தாம்னா பொருளாதாரத்தை அல்லாஹ் நல்லா பறக்க செஞ்சிருக்காங்க. அல்லாஹ்வுத்தால ஏதாவது ஒரு சோதனை தந்தா, அல்லாஹ் என்னையத்தான் ரொம்ப சோதிக்கிறான், என்னன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி இருந்தேன்னு தெரியுமா, அல்லாஹ் என்னைய மட்டும் ஏன் இந்த பாடம் வருத்துறான் அப்படின்னு தெரியல. இது வந்து ரொம்ப மோசமான வார்த்தை. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் வாக்கியால சொல்றான், இதா வகஅத்தில் வாக்கியா லைஸ லி வகஅத்திஹா காதிபா காஃபிலத்துர் ராஃபியா. இறைவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் தாழ்த்தவும் செய்வான், உயர்த்தவும் செய்வான். நீங்க ஒரு காலத்துல பார்த்திருக்கலாம், ஒரு மக்கள் ரொம்ப ஏழ்மையா இருந்திருப்பாங்க ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி. இப்போ அவர்கள் அல்லாஹ் தஆலா பெரிய பணக்காரர்களாக ஆக்கியிருப்பான். ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி ரொம்ப பெரிய பணக்காரர்களாக இருந்திருப்பார்கள், அல்லாஹ் தஆலா பரம ஏழைகளாக மாற்றியிருப்பான். இது இறைவனுடைய கையில உள்ளது. நம் சம்பாத்தியம், நம் முயற்சி, நம்முடைய சாணக்கியத்தனம் இதுவெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அல்லாஹ் சொல்றான், தான் நாடியவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். அப்போ ஒரு நேரத்துல நீங்க நல்லா இருந்தீங்க, யூதர்களுக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பையும் கொடுத்தோம், சொர்க்கத்திலிருந்து உணவு கொடுத்தோம், மன்ன செல்வான ஒரு உணவு வானத்திலிருந்து இறங்குச்சு. இவ்வளவு நீங்கள் விவசாயம் செய்யாமலேயே உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய அறுசுவை உணவு எல்லாம் கொடுத்தோம். ஆனா அந்த அல்லாஹ்வுக்கு நீங்க அப்ப நன்றி இல்லாம நடந்தீங்க. இப்போ உங்களுக்கு வறுமைய, உங்களது பொருளாதாரத்தினுடைய மந்த நிலைமையை கொடுத்த உடனே அல்லாஹ் ரொம்ப கஞ்சனா இருக்கானே, அவன் எப்படி தந்துகிட்டு இருந்தான், திடீர்னு எப்படி ஆயிட்டான் அப்படின்னு அல்லாஹ்வையே குறை பேசுகிறீர்கள்.
மாறாக அல்லாஹ் சொல்றோம், உங்களது கைகள் தான் கட்டப்பட்டுள்ளது, கஞ்ச பையவன் நீங்க தான்ல அப்படிங்கிற அல்லாஹ். உங்களை மாதிரி கஞ்சன்மா வேற யாரும் கிடையாது, உங்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டுள்ளது. அல்லாஹு தாலாவிற்கு மிகவும் பிடிக்காதவர்கள் கஞ்சர்கள். எப்படிப்பட்ட கஞ்சர்களா? சில விளக்கம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் நம்முடைய அறிவுக்கு எற்ற வகையில இதை இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கான்னு தோணும். எப்படிப்பட்ட ஹதீஸ்? மின் பகீலின் ஆபிரின் அஹப்பு இதல்லா, அல்லாவிற்கு ரொம்ப பிரியமானவர் யாருன்னா கஞ்சனான வணக்கசாலியை விட அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானவர் யாருன்னா மின் சஹியின் ஜாஹிலி, அதாவது இதை விட ரொம்ப சிறப்பானவர் யாருன்னா ஒருவருக்கு இபாதத்துகள் கொஞ்சம் குறைவா இருக்கும், ஆனா மக்களினுடைய தேவை அறிந்து மக்களுக்கு புரோஜனமாக நடப்பவர் இருக்கிறார் தெரியுமா, அவர் இவரை விட சிறந்தவர். யாரை விட? இல்ல தொழுகை இருக்குது, விவாதம் இருக்குது, தொழுகையில காசு பணம் தேவையில்லை, நோன்பு வைக்கிறதுல காசு பணம் தேவையில்லை. காசை எடுத்து செலவு பண்றதுங்கிறது தான் உழைத்த ஒரு பொருளை செலவழிக்கிறது பெரிய விஷயம், அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஆனா ஜக்காத்துங்கிறது அல்லாஹ் மனசுல வைக்கல, அது நீ கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நீ உன் பெருந்தன்மையோட கொடுக்குறதுங்கிறது சதக்கா. ஜக்காத்துங்கிறது அப்படின்னு நீ கொடுத்து ஆகணும், கொடுக்கலன்னா சொத்து அழிஞ்சு போயிடும். அதாவது சதக்காங்கிறது எப்படின்னா மேல் மிச்சமா கொடுக்கறது, ஜக்காத்து கொடுத்தது போக அதுக்கப்புறம் கொடுக்கறது இருக்குல்ல, நம்ம மக்களுக்கு வெளியில யாராவது யாசகம் கேட்டா கொடுக்கறது, பள்ளிவாசல் கட்டுறது, மதரசாக்கள் கட்டுறது, இந்த மாதிரி சதக்காவாக செலவழிப்பது மேல் மிச்சம். ஆனா ஜக்காத்துங்கிறது இருக்க 2.5% அது கண்டிப்பா கொடுத்தாகணும். இல்லைங்க இது நான் என் பெருந்தன்மையில கொடுக்குறேன், என் பெரிய மனசு, இது பெரிய மனசு கிடையாது, கொடுக்கறதா அழிஞ்சு போயிடும். இவ்வாறு கொடுக்க மாட்டாமல் யார் இருக்கிறார்களோ, இந்த யூதர்களுடைய பண்பில் யார் இருக்கிறார்களோ உள்ள ஐதீகம், அவர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டுள்ளதுன்னு அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப மென்மையானவங்க. அவங்க எப்பவுமே உடனே கோவப்பட்டுற மாட்டாங்க. நபி இறந்து போன நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த துக்க நேரம் யாருக்கு என்ன செய்யணும்னே தெரியல, யாருக்கும் என்ன ரியாக்ட் பண்ண, நபி இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிற அந்த செய்தியை யாராலும் ஏத்துக்கவே முடியல, நம்ப முடியல. அப்படி அந்த அளவுக்கு சஹாபாக்கெல்லாம் பித்து பிடிச்சு போய் இருந்தாங்க. உண்மை நிலவரம் அதான். மதீனா முழுக்க அப்படியே நிசப்தம் ஆயிடுச்சு. மதீனா முதல்ல யதார்த்தமாவே அமைதியா இருக்கும். நபி வஃபாத்தானாங்கிற செய்தி கேட்டவுடனே எல்லாம் அமைதியாயிட்டாங்க, யாராலையும் ஏத்துக்கிற முடியல. எந்த அளவுக்கு ஏத்துக்கிற முடியல, உமர் எல்லாம் சொல்லிட்டாங்க, யாராவது நபி வஃபாத்தானதாக சொன்னால் அவர்களுடைய தலையை சீவில்வேன்ட்டாங்க. எப்படி நபி வஃபாத்தானது அந்த அளவுக்கு உமர் அவளை தாங்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஜனாசா யாராவது ஒரு ஜனாசாவாக ஆகிவிட்டால் உடனே அடக்கம் செஞ்சிருங்க. ஏன்னா நல்ல ஜனாசாவாக இருந்தால் அது வெகு சீக்கிரமாக கபருக்கு போறதுக்கு ஆசைப்படும். கெட்ட ஜனாசாவாக இருந்தால் அது ஏன் என்னை தூக்கிட்டு போறீங்கன்னு கதறும். அந்த கதறால நீங்க கேட்க மாட்டீங்க, மற்ற எல்லா ஜீவராசிகளும் கேட்கும். மனிதர்களும் ஜின்களையும் தவிர மற்ற எல்லாம் கேட்பாங்க. அந்த சத்தத்தை மட்டும் உங்களை கேட்கும்படி அல்லாஹ் செய்திருந்தால் நீங்க யாரும் ஜனாசாவை தூக்க மாட்டீங்க. அதனால இந்த ஜனாசாவாகி விட்டால் நம்ம இந்த பெட்டியில வச்சு நம்ம அதுக்கு கொஞ்ச நேரம் நேரமாக்கி இந்த மாதிரி காலம் தாழ்த்துறது ரொம்ப தவறு. அது அவர்களுக்கு அதாவது உண்டாக்கி தரும். ஒண்ணு மெயின் விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் அந்த நேரத்துல கூட நிதானமா இருந்தாங்க. அதுதான் சொல்ல வர இந்த விஷயத்த வந்து சொன்னாங்க. இந்த ஆயத்தை ஓதுனாங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல் அஃபைன் மாத அவ் குத்திலன் கலபத்தும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர்களும் மௌத்தாகலாம், அவர்களும் கொல்லப்படலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆயத்தை இருக்கிறான். அந்த ஆயத்தை ஓதி காமிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆனா நபியினுடைய ஜனாசாவை அடக்கம் பண்றதுக்கு 3 நாள் ஆச்சு. நபியினுடைய ஜனாசாவை அடக்கம் பண்றதுக்கு திங்கட்கிழமை வஃபாத் ஆகி அவங்க புதன்கிழமை தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. புதன் அதுவும் முடிஞ்சிருச்சு புதனுடைய இது. இந்த அளவுக்கு நபியினுடைய ஜனாசா, ஏன்னா அவங்களால ஏற்றுக்கிற முடியல, நபி இறந்து போயிட்டாங்கிறத தங்களுடைய மனங்களால் தங்களது அன்பு கொண்ட அந்த இதயங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால அவங்க அப்படி பண்ணாங்க. இப்ப நம்ம சொன்ன அந்த நேரத்துல கூட நிதானமாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அதுக்கு அடுத்த வருடம் நபி வஃபாத்தானாங்கன்னு தெரிஞ்ச உடனே யாரும் ஜக்காத்து கொடுக்க முன் வரல பைத்துல் மாலுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பைத்துல் மாலை கட்டமைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பைத்துல் மாலுக்கு யாரும் ஜக்காத்து கொடுக்கல, நபியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு முனாஃபிகீன்கள்லாம் ஜக்காத்து கொடுக்காம பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போர் கொடுத்தார்கள். யாரு? நிதானமானவர்கள், மென்மையானவர்கள். ஆனால்
அல்லாஹ் கடமையாக்கிய இந்த 2.5% ஜக்காத்தை கடமையானதை கொடுக்காமல் இருப்பவர்களின் மீது அபூபக்கர் சித்திக் எல்லாம் போர் கொடுத்தார்கள். என்ன செஞ்சாங்க? போர் செய்தார்கள் என்று ஹதீஸ்ல வருது. அப்ப நம்ம இங்க பாக்குறோம், இந்த பண்பு தான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான பைத்துல் மால். வரிங்கிறதெல்லாம் ரெண்டாவது, வரி போடுறது அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா மெயின் இஸ்லாமிய மக்களினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு மிக முக்கிய காரணம் பைத்துல் மால். அதுக்கு காசு கொடுக்காம ஜக்காத்தை சேர்த்து வைத்தவர்களின் மீது போர் செய்தார்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய கை கட்டப்பட்டுள்ளது. இந்த யூதர்கள் சொன்ன இந்த வார்த்தையின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சகித்து விட்டான். பல்யதாக மபுசூதத்தானி, அல்லாஹ்வினுடைய கை விசாலமானது, திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அவன் தான் நாடியவர்களுக்கு வணங்குகிறான். அல்லாஹ் சொல்றான், தான் நாடியவர்களுக்கு கொடுக்குறோம். சம்பாத்தியம் கிடையாது, நம்மளுடைய சாணக்கியத்தனம் கிடையாது. அல்லாஹ் தாலா எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. அடுத்து உள்ளவங்க அல்லாஹ் தாலா அவங்களுக்கு பிறக்க செஞ்சிருப்பான். நம்ம பார்க்கலாம், நம்ம கூட படித்தவர்கள்ல நமக்கு நல்லா அல்லாஹ் தாலா நிறைய அறிவாற்றலை கொடுத்துருப்பான். ஆனா நம்ம பொருளாதாரத்துல உதாரணத்துக்கு சொல்றோம், பின்தங்கி இருக்கலாம். ஆனா ஒருத்தர் ரொம்ப அவனுக்கு எந்த ஒரு அறிவும் இருக்காது, பிசினஸ் செஞ்சா லாஸ் ஆகிடும் தெரியும். ஆனா அல்லாஹ் தாலா அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருப்பான். எக்கச்சக்கமான பொருளாதாரம் இருக்கு. இது எப்படிங்க? நான் ரொம்ப முயற்சி செய்யறேன், என்கிட்ட அல்லாஹ் தாலா பொருளாதார ரீதியா வியாபார ரீதியா நிறைய அறிவை கொடுத்துருக்கான், ஆனா நான் பின்தங்கி இருக்கிறேனே. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை பொருளாதார ரீதியாக உயர்த்துகிறான், யாரை நாடுகிறானோ அவர்களை பொருளாதார ரீதியாக தாழ்த்துகிறான். உயர்த்தும் பொழுதும் சுக்குர் செஞ்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தாலா எப்போ எடுக்கிறானோ அப்போ அவன்கிட்ட பொறுமை கட்டணும். இந்த ரெண்டு தான், ஒன்று சுக்குர் செய்யறது, இன்னொன்று சபுர் செய்யறது. சுக்குர் நன்றி செலுத்துதல், சபுர் பொறுமையாக இருத்தல். இந்த 2 குணங்களும் நம்ம இடத்துல வந்துடணும். சொல்லிட்டு நபியே, உங்களுக்கு நாம் இறக்கி வைத்த இந்த குர்ஆன் அந்த யூதர்களுக்கு மத்தியில் இன்னும் இறை நிராகரிப்பை அதிகமாக்குகிறது. அவங்களுக்கு இன்னமும் அது அதிகமாகுது, அந்த பகைமை அதிகமாகுது. என்ன காரணம்? அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய நலவுகளை அவங்களால ஏற்றுக்கிற முடியல. அது பொறாமை. உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதே, உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கானே, உங்களுக்கு இறுதி வேதத்தை கொடுத்திருக்கிறானே, இதை அந்த யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த காழ்ப்புணர்ச்சி இன்னும் அவர்கள் நல்ல விஷயத்துக்கு வர்றதை விட தீமையான காரியத்துக்கு போறதுதான் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மத்தியில் போட்டு விட்டான் அல் அதாவத்தை, விரோதத்தையும், வல் பகலா வெறுப்புணர்வையும். கியாமத் நாள் வரைக்கும் அவங்க இந்த விரோதத்திலே தான் உங்க மேல இருப்பாங்க, உங்க மேல காழ்ப்புணர்ச்சியோடு தான் இருப்பாங்க. இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான். கியாமத் நாள் வரைக்கும் அவங்க உங்க மேல இப்படிதான் இருப்பாங்க. நீங்க அவங்களை நம்பாதீங்க. உங்கள்கிட்ட ரொம்ப அப்படி கனிவா பேசுறதுனால, உங்கள்கிட்ட இரக்கமா பேசுறதுனால நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, இந்த யூதர்களை நம்பிடாதீங்க. கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மத்தியில போட்டுட்டான். குல்லமா உகத நாரல் ஹர்பி அத்ஃபாஹ் அல்லாஹ், எப்பொழுது எல்லாம் அவர்கள் உங்களுக்கு எதிராக போரை மூட்டுகிறார்களோ அத்ஃபாஹ் அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அதை அணைத்து விட்டான். நபியை கொல்றதுக்கு நிறைய திட்டம் தீட்டினாங்க. நபியை விருந்துக்கு கூட்டிட்டு போய் மேல இருந்து கல்ல தள்ளி விட்டு கொலை செய்ய முற்பட்டாங்க. ஹந்தக்கு போர்க்களம் இன்ஷா அல்லாஹ் இனிமே இந்த ஜும்மா பயான்ல வரும். ஹந்தக்கு போர்க்களம் இந்த மதீனாவை சுற்றி அகழி தோண்டிய போர். இந்த போர்ல முக்கியமா சாணக்கியத்தனம் செஞ்சு எல்லா குறைஷிகள் மக்கால போய் அங்குள்ள காஃபிர்களை கூட்டிட்டு வந்தது. சுத்தி உண்டான யகூதி நஸ்ரானிகளை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து 10,000 பேர் கொண்ட படையை மதீனாவில் திரட்டி மதீனாவை அழிக்க முற்பட்டவர்கள் இந்த யூதர்கள் தான். ஹைபர் போர்க்களம் அதுவும் இவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர் தான். எப்பொழுது எல்லாம் நபியே அவர்கள் உங்களுக்கு எதிராக போரை மூட்டினார்களோ அப்பொழுது எல்லாம் அல்லாஹு தஆலா அந்த போரை அணைத்தான் அப்படிங்கிற அல்லாஹ். ஆனா கியாமத் நாள் வரும், அப்போ இந்த யூதர்கள் 2/3 பகுதி மக்களை பலஸ்தீனத்துல, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸில் 2/3 பகுதி மக்களை அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருப்பார்கள். அடிமைப்படுத்தி இல்ல, 2 பகுதி மக்கள் கொலை செய்யப்பட்டு 1 பகுதி மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பார்கள். கியாமத்தின் பொழுது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களை விடுவிப்பார்கள். எப்படி 2/3 பகுதி மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. பலஸ்தீனம் முழுக்க காணாமல கியாமத்தினுடைய அடையாளம். அப்போ இந்த யூதர்களுடைய கை ஓங்கும். அதுவரைக்கும் அடி வாங்கி கொண்டும் நாடுகள் அற்றும் இருந்தவர்கள்
கியாமத்தின் பொழுது எப்பொழுது அவர்களுக்கு நாடு கிடைத்து செல்வாக்கு கிடைத்து இந்த நஸ்ரானிகளுடைய அன்பும் ஆதரவும், அதாவது அமெரிக்காவினுடைய அன்பும் ஆதரவும் கிடைத்து அவர்கள் உங்களை அழிப்பதற்கு ஒற்றுமையானார்களோ அப்பொழுது கியாமத் ஏற்படும். அப்பந்தான் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் வருவார்கள். குராசான் என்ற நாட்டிலிருந்து என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். சொல்லிட்டு அவர்கள் இந்த பூமியில் குழப்பம் விளைவிப்பதற்கு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். வல்லாஹு லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹு தஆலா குழப்பம் விளைவிப்போரை நேசிப்பதில்லை என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்திலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கற்றிருக்கிறோமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.